என் தங்க பிள்ளையே, இப்பொழுது இந்த வேலவன் வேலோடு உன்னை நோக்கி வந்திருக்கின்றேன். ராஜயோகத்தை பெற தவறி விடாதே. ராஜயோகம் ஜாதகம் உள்ளவர்களால் மட்டும்தான் இதை கேட்க முடியும். என் அருளையும் ஆசையும் பெற்றுவிட்டு தொட்டதெல்லாம் துலங்கப் போகும் நல்ல நேரத்தை நீ நெருங்கி விட்டாய். இழந்து விட்டேன் என்று ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு நீ அலைந்து திரிந்து கொண்டிருந்தாய். இப்பொழுது அந்த அலைந்து திரிந்து கொண்டு இருந்ததை உன் கரம் பற்றி தருவதற்கு நான் வந்து விட்டேன். ஏனென்றால் நான் எத்தனையோ தடவை உனக்கு அதை தடைப்படுத்தி கொண்டே இருந்தேன். ஆனால் நீ அத்தனை தடவையும் அந்த சோகத்திலிருந்து மீண்டு வந்து அதுதான் என்னிடம் வேண்டும் என்று நீ அடம்பிடித்து விட்டாய். இனியும் நான் காலதாமதம் பண்ண போவதே இல்லை. வாழ்வில் எத்தனை அங்கு குறுக்கு சந்தாக இருந்தாலும் சரி, அந்த பாதையை நேர்படுத்தி உனக்கு எதை கொடுக்க வேண்டுமோ நான் சீர் செய்து அதை கொடுத்து விட்டு போகலாம் என்று வந்து இருக்கும் பொழுது நீ தயங்கி நிற்கின்ற வேளையிலும் உனக்கான செயலில் நான் சுணக்கம் கொள்ளாமல் உறுதுணையாக இருந்து சுறுசுறுப்பாக செய்து முடிக்க நான் வந்து இருக்கும் பொழுது உன் வழிகளை பற்றி நீ கவலைப்படாதே. உன் மனம் அமைதி பெறப் போகிறது. நீ எதை இழந்து விட்டேன் என்று தவித்து கொண்டு இருந்தாயோ, இழந்ததை விட சிறப்பான வாழ்க்கையை பெறப்போகும் நேரத்தை என் பிள்ளைகள் நெருங்கி விட்டார்கள். என் பிள்ளையே, உன் மனம் அமைதி கொள்ளும் இந்த தருணத்திலே வெல்வது உறுதியாகிவிட்டது. உன் கையில்தான் உனக்கானது இருக்கிறது என்பதை உறுதி செய்து கொள்ள நான் உனக்கான நேரத்தை கொடுத்து விட்டேன். காரணமும் காரியமும் உன்னை பின்தொடர்பவைதான். என் அருளும் என்று உனக்கு கிடைக்கும் பொழுது காரணத்தை விட்டுவிட்டு தீர்வை நோக்கி பயணம் செய். உனக்கு கலக்கமாக இருக்கும் நேரத்தில் தெளிவான சிந்தனையை உணர்ந்து கொள்வதற்கு என்னை தெய்வமாக பார்த்துக்கொள். நிச்சயமாக முருகா முருகா என்று அழைத்துக்கொள். உனக்கு வேண்டிய நெளிவு சுழிவுகளை கற்றுக் கொடுத்து தேவை எது தேவையில்லாதது என்பதை சொல்லிக் கொடுத்து நன்மை தீமையை பகுத்தறிந்து உன் வாழ்க்கையை வளம்பெற செய்வதற்கு இந்த முருகனானவன் வந்து விட்டேன். என்ன சோதனை வந்தாலும் இதையும் கடந்து விடுவோம் என்ற நம்பிக்கையோடு வரும் கஷ்டங்களை எல்லாம் எதிர்நோச்சல் போட்ட கற்றுக்கொள். என் பிள்ளையே, கலங்காதே. நீ எண்ணியது நலமாகத்தான் நடக்கப் போகிறது. நடப்பது யாவும் நான் உனக்காகவே நடத்தி தர வந்து இருக்கும் பொழுது நிச்சயமாக உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் விட்டொழித்து விட்டு நேர்மறையான எண்ணத்தை உனக்கு தந்து உனக்கு சந்தோஷத்தின் வாயில் கதவையல்லவா திறந்து வைப்பதற்காக வந்து இருக்கின்றேன். உன் கரும வினையால் வரும் கலக்கத்தை விரட்டியடிக்க இந்த கந்தனை மனதார வழிபட்டு விட்டாய். எல்லா வினைகளும் மறைத்து அங்கு பூடம் போட்டு தூங்குவதற்கு பதில் நான் உனக்கான விஷயத்தில் என் காலடியில் போட்டு நொறுக்கி விட்டேன். இந்த கந்தனையும் கருணையும் நீ நம்பி வந்த பிறகு எதற்கு தங்கமே வீண் சந்தேகம்? வாழ்வில் எவ்வளவுதான் அங்கு திறமை இருந்தாலும் கஷ்டப்படத்தான் வேண்டியிருக்கின்றதோ என்று நினைக்காதே. ஒன்றை இழக்கும் போது அதைவிட சிறப்பான ஒன்று நம் கையில் வந்து சேரத்தான் போகிறது. இந்த முருகனின் அருளால் என்பதில் உறுதிப்பட தெளிவுபட இருந்து கொள். உன் விதியை மாற்றி எழுதும் வல்லமை படைத்த இந்த முருகனுக்கு உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை செயல்படுத்த முடியாதா? நீ எந்த விஷயத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் நான் உறுதிப்பட தெளிவுபடுத்தத்தான் போகிறேன். வாழ்வில் ஏற்படும் அடுத்தடுத்த விஷயத்தில் எல்லாம் உனக்கு வெற்றி என்ன ஒன்றை தான் தந்து உன் வாழ்க்கையை மிக பெரும் மாற்றத்திற்கு அழைத்து செல்ல போகிறேன். தொலைதூர பயணத்தில் நீ கடக்க வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கின்றதோ அதனால தான் என் வெற்றி எனக்கு தரவில்லையோ என்று சிந்திக்காதே. இதோ உன் வெற்றி உன்னை தேடி வந்து விட்டது. கேட்ட கேள்விகளுக்கு பதிலும் கிடைக்கப் போகிறது. நீ நினைப்பது எல்லாம் நடக்கத்தான் போகிறது. குருவாய் வருவாய், அருள்வாய் குகனே.